ஒரு காலத்துல டெக்னாலஜின்னா அது முதல்ல அமெரிக்கால வரும், அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நமக்கு வரும். ஆனா இப்போ சீனே டோட்டலா மாறிடுச்சு. 5G தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே அதிவேகமா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கொடுக்குற நாடு நம்ம இந்தியா தான். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அமெரிக்காவிலையும் யூரோப்லயும் மக்கள் 5Gக்காக மாசம் 4000 5000 கட்டுறாங்க. ஆனா நாம இங்க ரொம்ப மலிவா, அதுவும் அன்லிமிட்டெட் 5G யூஸ் பண்றோம். அப்போ எப்படி நம்ம ஜியோ ஏர்டெல் பண்ற இந்த மேஜிக் பின்னாடி என்னதான் ரகசியம் இருக்கு? இது வெறும் ஸ்பீடு பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இது இந்தியா போட்ட ஒரு பிரம்மாண்டமான மாஸ்டர் பிளான். சரி, முதல்ல இந்த சாதனையை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இதோட வேகம், இதோட ஸ்கேல், இது எவ்வளவு பெருசுன்னு பார்ப்போம். அமெரிக்கா, சீனா மாதிரி நாடுகளை எல்லாம் நம்ம எப்படி பின்னுக்கு தள்ளணும்? இந்த நம்பர்ஸை பாருங்க, அப்போதான் இதோட பிரம்மாண்டம் உங்களுக்கு புரியும். அமெரிக்காவுக்கு நாடு முழுக்க 5G கொண்டு போக 3 வருஷம் ஆச்சு. சீனாவுக்கு 2 வருஷம். ஆனா இந்தியா வெறும் 10ல இருந்து 12 மாசத்துக்குள்ள காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 5Gயை கொண்டு போயிருக்கு. இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டத்துல ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு புது 5G டவர் நம்ம நாட்டுல இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நம்ப முடியாத வேகம் எப்படி சாத்தியமாச்சுன்னா அதுக்கு காரணம் ஜியோவும் ஏர்டெல்லும் ஃபாலோ பண்ண 2 அலகலகா மாஸ்டர் பிளான்கள் தான். இதுதான் இங்க உண்மையான கேம் சேஞ்சர். வாங்க இதை ஒன்னொன்னா டீகோட் பண்ணலாம். இங்க தான் 2 பேரு 2 அலகலக பிளான் போடுறாங்க. ஒன்னு ஏர்டெலோட ஸ்மார்ட் அப்கிரேட், இன்னொன்னு ஜியோவோட பிரம்மாஸ்திரம். அது என்ன பிளானு, அது எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்ப்போம். முதல்ல ஏர்டெல் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். அவங்க நான் ஸ்டாண்டலோன், அதாவது NSAங்கிற வழியை தேர்ந்தெடுத்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஏற்கனவே இருக்கிற 4Gங்கிற பழைய வீட்டை இடிக்காம அதுக்கு மேலேயே 5Gங்கிற ஒரு புது பென்டோஸை கட்டிட்டாங்க. அதாவது அவங்களோட 5G வேலை செய்யணும்னா பேக்ரவுண்ட்ல 4G சப்போர்ட் கண்டிப்பா வேணும். இதுல என்ன பிளஸ்னா, செலவு ரொம்ப கம்மி. சிட்டிகள்ல ரொம்ப வேகமா 5Gயை கொண்டு வர முடிஞ்சது. ஆனா இதுல ஒரு மைனஸ் இருக்கு. உங்க போன் ஒரே நேரத்துல 4G 5Gன்னு 2 நெட்வொர்க்கையும் தேடிட்டே இருக்கும். அதனால பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆயிடும். சரி, இப்போ ஜியோவோட பிரம்மாஸ்திரம் பக்கம் வருவோம். இங்கே தான் ஜியோ ஒரு பெரிய போல்டான ஸ்டெப் எடுத்தாங்க. அவங்க நேரா ஸ்டாண்டலோன், அதாவது SA டெக்னாலஜிக்கு போயிட்டாங்க. இதன் அர்த்தம் பழைய 4Gக்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது. ஸ்கிராச்ல இருந்து ஒரு புத்தம் புது பியூர் 5G நெட்வொர்க்கை உருவாக்குனாங்க. இங்கே தான் ஜியோவோட உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு. அது என்ன தெரியுமா? 700 MHz ஸ்பெக்ட்ரம். ஜியோ மட்டும்தான் ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி இந்த பேண்டை வாங்கினாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதோட அலைகள் ரொம்ப தூரம் போகும், தடிமனான சுவர்களை கூட ஈஸியா தாண்டி போகும். அதனால தான் ஜியோ 5G சிக்னல் லிஃப்ட், பேஸ்மெண்ட்னு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்கா கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இந்த SA டெக்னாலஜி நெட்வொர்க் ஸ்லைசிங்கையும் சாத்தியமாக்குது. அதாவது ஒரு பெரிய ஹைவேல ஆம்புலன்ஸ்க்குன்னு ஒரு தனி லேன் ஒதுக்குற மாதிரி. இப்போ யோசிங்க, ஒரு டாக்டர் கிராமத்துல இருக்கிற ஒரு பேஷண்ட்க்கு வீடியோ காலில் ஒரு முக்கியமான அறிவுரை சொல்றாருன்னு வச்சுப்போம். அந்த கால் ஒரு செகண்ட் கூட கட் ஆகக்கூடாது இல்லையா? அதுக்குன்னு ஒரு தனி ஹை ஸ்பீட் லேனையே 5Gனால ஒதுக்க முடியும். இதுதான் இதன் உண்மையான சக்தி. ஓகே, ஸ்பீடை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், விலை. இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி நம்மளுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ கம்மியான விலையில கொடுக்க முடியுது? இந்த சாட்டை பாருங்களேன். அமெரிக்காவில் 1 GB டேட்டாவுக்கு கிட்டத்தட்ட $3 to $6 வரைக்கும் வாங்குறாங்க. யூரோப்ல $1 to $3. ஆனா நம்ம இந்தியாவில் வெறும் $14 to $22 தான். இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காஸ்ட் கட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ரகசியம் இதுதான். ஒரு காலத்துல நம்ம டெலிகாம் கருவிகளுக்காக சைனாவோட ஹுவாவே இல்லனா யூரோப்போட நோக்கியா மாதிரி வெளிநாடு கம்பெனிகளை நம்பி இருந்தோம். ஆனா இந்த முறை ஜியோ மொத்த கேமே மாத்திட்டாங்க. அவங்களே சொந்தமா 5G டெக்னாலஜியை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சிம்பிளா சொன்னா, ஒரு 5G நெட்வொர்க்கை ரன் பண்ண தேவையான சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் எல்லாமே மேட் இன் இந்தியா. இதனால 3 பெரிய நன்மைகள். முதல்ல, செலவு ரொம்ப கம்மி. நாம யாருக்கும் ராயல்டி கட்ட தேவையில்லை. 2வது, செக்யூரிட்டி. நம்ம டேட்டா நம்ம கிட்டேயே சேஃபா இருக்கும். 3வது, ஸ்பீட். பொருள் இறக்குமதிக்காக யாருக்காகவும் நம்ம காத்திருக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம இப்படி அன்லிமிட்டடா டேட்டா யூஸ் பண்ணா கம்பெனிக்கு நஷ்டம் வராதா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மையில நீங்க 4Gல இருந்து 5Gக்கு மாறுறதுனால தான் அவங்களுக்கு லாபம் இன்னும் அதிகமாகுது. இந்த அனாலஜியை பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். 4G நெட்வொர்க் ஒரு பைக் மாதிரி. அதுல 2 பேர் தான் போக முடியும். அப்போ பெட்ரோல் செலவு ஒரு ஆளுக்கு அதிகமா இருக்கும். ஆனா 5G நெட்வொர்க் ஒரு பஸ் மாதிரி. ஒரே நேரத்துல 50 பேர் போகலாம். அப்போ ஒரு ஆளுக்கான டிக்கெட் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி தானே? கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 4Gல 1 GB டேட்டாவை அனுப்ப கம்பெனிக்கு $5 செலவாகும். ஆனால் 5Gல வெறும் 50 பைசா தான் செலவு. $5 வெறும் 50 பைசா. பார்த்தீங்களா வித்தியாசத்தை? இப்போ புரியுதா? இது அவங்க பண்ற தர்மம் இல்லை, இது ஒரு பக்கா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே,
5G எப்படி வேலை செய்யுது, அதுக்கு பின்னால் இருக்கிற பிசினஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதோட உண்மையான நோக்கம் என்ன, இதுல இருக்கிற ஆபத்துகள் என்ன? ஆனா வருத்தமான உண்மை என்னன்னா, நம்மள 90% பேரு 5Gயை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். இது கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு ஃபெராரி காரை வாங்கி அதை காய்கறி மார்க்கெட்டுக்கு ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கு. 5G வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இல்ல, அது நம்மளை எம்பவர் பண்றதுக்கான ஒரு டூல். ஆனா இங்க ஒரு முக்கியமான வார்னிங். வேகங்கிறது ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. ஒரு பக்கம் நல்லது எவ்வளவு வேகமா வருதோ அதே வேகத்துல கெட்டதும் வர முடியும். 5Gயோட ஸ்பீடை யூஸ் பண்ணி ஒரு லிங்கை கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்க போனை ஹேக் பண்ண முடியும். தப்பான செய்திகள் முன்ன விட வேகமா பரவும். ஸோ ஸ்பீட் அதிகமாக நம்மளோட டிஜிட்டல் அவேர்னஸும் சேஃப்டியும் பல மடங்கு அதிகமாகணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இந்தியாவோட 5G வெற்றி கதைக்கு காரணம் அதோட வேகம், குறைஞ்ச விலை, அப்புறம் நம்மளோட சொந்த டெக்னாலஜி. ஆனா கதை இதோட முடியல. 5Gக்கு அப்புறம் இந்தியாவோட அடுத்த மிஷன் என்ன? 2030க்கான நம்ம இலக்கு இதுதான். இனிமே இந்தியா டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணாது, நாம தான் லீட் பண்ண போறோம். அதுக்காக பாரத் 6G மிஷன் வேலையும் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. பாருங்க, டெக்னாலஜிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான கருவி. அதை வச்சு நம்ம எதிர்காலத்தை உருவாக்கவும் முடியும், நம்மளை நாமளே அழிச்சுக்கவும் முடியும். தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. இந்த சக்தியை நாம எப்படி பயன்படுத்த போறோம், இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி.